அற்புதமான நேரத்தில் ஒரு மாமனிதருடைய 124வது பிறந்த நாள் பெருவிழாவில் நம்ம எல்லோரும் கூட பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக தமிழகத்தில் எந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவ செல்வங்களுக்கு காமராஜர் ஐயாவை பற்றி தெரிந்திருக்கிறதோ, ஆழமாக புரிந்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒரு ஆண்டும் கூட இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக, கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த மேடைக்கு வந்து காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஐயா, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழறிஞர் மணியன் ஐயா அவர்கள் இங்கே வந்து பேசியிருக்கின்றார்கள். கர்மவீரர் காமராஜர் ஐயாவை மிக அருகில் இருந்து பார்த்தவர்கள் இங்கே வந்து பேசியிருக்கின்றார்கள். எனக்கு மேடையில் இருக்கும் பொழுது இந்த பள்ளியினுடைய செயலராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா எக்ஸலன் ராமசாமி அவர்கள் சொன்னார், ஐயா தமிழறிஞர் மணியன் அவர்கள் இங்கே வந்து காமராஜர் ஐயாவை பற்றி பேசிவிட்டு மாணவ செல்வங்களுக்கு சில கேள்விகளை கேட்டாங்க. அப்ப மாணவ செல்வங்கள் காமராஜர் ஐயாவை பற்றி எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல ஆரம்பித்த பிறகு தமிழறிஞர் மணியன் ஐயாவே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டார். எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாங்களே. எனக்கு அருகில மேடையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வீனஸ் குமாரசாமி அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, நம்ம பள்ளி மாணவங்கிட்ட நீங்க காமராஜர் ஐயாவை பற்றி என்ன கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. காமராஜர் ஐயாவை பற்றி பேசி 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 எல்லா மாணவ செல்வங்களுக்கும் ஐயாவை பற்றி நன்றாக தெரியும் என்று சொன்னார்கள். எத்தனை பள்ளியில இவ்வளவு தைரியமாக மாணவர்களை வைத்துக்கொண்டு காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இவர்கள் படித்திருக்கின்றார்கள் என்று எப்படி எவ்வளவு சொல்ல முடியுங்க. 1902ஆம் ஆண்டு பிறந்தவர் கர்மவீரர் ஐயா. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் 124 வயது அவருக்கு ஆகியிருக்கும். 1975 நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். வாழ்ந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா 73 ஆண்டுகள் தமிழக மண்ணில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர். 1902 பிறந்தார்னா அது வேறொரு காலம், வேறு ஒரு யுகம். சுதந்திரத்திற்கான ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு, ஒரு வேள்வி இருந்துச்சு. நிறைய நண்பர்களுக்கு தமிழகத்தில் தெரியாது, கர்மவீரர் காமராஜர் ஐயா நம்முடைய முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் பதவி காலத்தில் இருந்தார். 1954 ஆரம்பித்து 1963 வரை. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும், 9 ஆண்டு காலம் முதலமைச்சர். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கர்மவீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய 73 வயது வாழ்ந்ததுல 9 ஆண்டு காலம் சிறையிலும் இருந்தார். அது நிறைய பேருக்கு தெரியாது. 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர் தன் பிறந்த காலகட்டத்திலிருந்து இறக்கும் தருவாய் வரை 9 ஆண்டு காலம் வேறு வேறு காலகட்டத்தில் சிறையிலும் இருந்தார். 9 ஆண்டு காலம் சிறை, 9 ஆண்டு காலம் முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். மகாத்மா அண்ணல் காந்தியடிகள் அவர்களோடு நெருங்கிய ஒரு தொடர்பு. அந்த சுதந்திர போராட்டத்தின் போது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் யார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அருகில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதையெல்லாம் பார்த்து பார்த்து தன்னை செப்பனிட்டு கொண்டார், செதுக்கி கொண்டார். ஒரு பெரிய மனிதராக எப்படி வர வேண்டும் என்பதற்கெல்லாம் ஆழமான இலக்கணத்தை அந்த 1920, 30, 40, 50 காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி தன்னை ஷேப் அப் பண்ணிக்கிறக்கு. அதனாலதான் காமராஜர் ஐயா வாஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம். அந்த காலகட்டத்தில் அது போன்ற ஒரு மனிதர் நமக்கு தேவைப்பட்டார். எளிய குடும்பத்திலிருந்து, விருதுநகரிலிருந்து வந்து எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருந்தாலும் கூட ஒரு டிகிரி வாங்கல, எந்த ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலும் படிக்கல. ஆரம்பமே பள்ளிக்கூடத்துக்குள்ள மலைக்காக ஒதுங்கிய ஒரு பெருமை மட்டும்தான் காமராஜர் ஐயாவுக்கு இருக்கும். அதை தாண்டி அவருக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஆனா அவருடைய காலகட்டத்தில் கல்விக்காக தமிழகத்தில், இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவர், ஒரு முதலமைச்சர் கல்விக்காக ஒரு பெரிய அஸ்திவாரத்தை யார் போட்டதுன்னு கேட்டீங்கன்னா அது கர்மவீரர் காமராஜர் ஐயாவு தான். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்து 1954 63 வரை நீங்க பாருங்க எத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஏன்னா அது கல்வி வளர்ச்சி நாளாக இருப்பதனால உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. 6 வயதிலிருந்து 11 வயது. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் மேடையின் மீது வந்து பரிசு வாங்கிட்டு போனீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. 6 வயதிலிருந்து 11 வயதுக்குள்ள நீங்க எல்லாமே இருக்கிறீங்க. காமராஜர் ஐயா முதலமைச்சராக 1954 பதவிக்கு வந்த பொழுது தமிழகத்தில் 45% குழந்தைகள் மட்டும்தான் பள்ளிக்கு போனாங்க. 55% குழந்தைகள் இந்த வயசுல பள்ளிக்கு போகல. வீட்டு வேலை செய்யணும், காட்டு வேலை செய்யணும். அம்மா கூலி வேலைக்கு போனா அவங்களும் கூலி வேலைக்கு போகணும். ஊட்டி மாதிரி தேயிலை இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அம்மா அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டே தேயிலை பறிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருப்பாங்க. அது இன்னும் கூட ஆங்காங்க நம்ம பார்க்க முடியுது. ஆனா காமராஜர் ஐயாவுடைய காலத்துல 1954 வெறும் 45%, ஒன்லி 45% ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவர் ஆட்சி கட்டலிருந்து இறங்கும் பொழுது 1963
அதை 80% உயர்த்தி காட்டிய ஒரு பெருமை. யோசிச்சு பாருங்க, 45%-இலிருந்து 80%-ற்கு கிட்டத்தட்ட 35% உயர்த்தி 80% விட்டுட்டு போனார். 1952 அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு 2 வருஷம் முன்னாடி தமிழகத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தமாக 3,33,000 பேர், அவ்வளவு பேர் தான் பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க.